கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? ஆம். தேவன் நம்மேல் அனாதி அன்பு வைத்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை இந்த நிலைமையிலிருந்து இன்னும் அதிகமாக நீ போகணும்னு சொல்லி தான் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள வந்து வார்த்தைகளை விதைக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் உள்ளத்திலே தொட வேண்டும். தேவன் அவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை உன் உள்ளத்தில தொடணும்டா அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள இந்த வார்த்தைகளை விதைக்கிறார். ஆகையால் தேவன் சில பிரமாணங்கள் அடிப்படையிலே இந்த பூமியை இயக்கி கொண்டு வருகிறார். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே இன்று உள்ள மக்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிற காரணம் என்ன என்றால், தேவனுடைய பிரமாணத்தை அறியாமல், தேவனுடைய வார்த்தை கேட்கல, தேவனுடைய வசனங்கள் எடுக்கல, தேவன் பைபிளை படிக்கல, தேவனோடு இடைப்படுது, அந்த வார்த்தைகளோடு இடைப்பட்டு இருக்கிறது கிடையாது, அதை எடுத்து தியானிக்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆகையால் இந்த மாதிரி விஷயத்தில் பொருளாதாரத்தில் நீ முன்னேறணும் அப்படின்னா அவர் ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறார். அந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இப்போ தான் அது தெரிய ஆரம்பிக்குது. பாருங்கள், அதுதான் விதைப்பு அறுப்பு. அந்த விதைப்பு அறுப்புனா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பாருங்கள், ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் அவன் விதைக்கிறான். இப்போ ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குன்னா அந்த 10 ஏக்கரில் எந்த அளவுக்கு அவனுக்கு பெருக்கம் வரும்னு அவனுக்கு தெரியும். ஆகையால் முதல்ல அவன் விதைக்கிறான். இப்போ அந்த அளவுக்கு இப்போ ஒரு 100 கோட்டை நெல் வரணும்னா அவன் முதல்ல 1 கோட்டை நெல் தான் விதைக்கிறான். அதற்கப்புறம் அவனுக்கு 99 கோட்டை நெல் தேவனே அதுக்கு பெருக்கத்தை கொடுக்கிறார். இப்படி தான் பெருக்கத்தின் தேவன் ஒரு பிரமாணங்கள் வச்சிருக்கிறார். அதே போல தான் உங்களுடைய பணமையும் ஒரு பெருக வேண்டும் என்றால் நீ விதைக்கணும். அது பணத்தை அவர் சொல்லுகிறார், நீ விதை. அவன் விவசாயி எதிர்பார்க்கணும், அந்த அளவுக்கு நீ எதிர்பார்த்து விதை. நான் தேவனுக்கு கொடுக்கிறேன், கண்டிப்பாக அது எனக்கு திரும்ப வரப்போகிறது. என்னுடைய சூழ்நிலைகளை சந்திக்க போகிறது, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் எனக்கு சந்திக்க போகிறது. அப்போ நீங்கள் கொடுக்கும் பொழுது தான் அது கிடைக்கும். கொடுக்காதெல்லாம் கிடைக்காது. தேவனே சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நிறைய பேர் என்ன தெரியுமா, அது எப்படி எதிர்பார்த்து கொடுக்கணும் அப்படி கிடையாது. எதிர்பார்த்து தான் கொடுக்கணும். ஏனென்றால் தேவன் அப்படி தான் வச்சிருக்காரு பிரமாணத்தை. இப்படி தான் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஆகையால் இந்த விதைப்பு அறுப்புகிறதை நீங்கள் விதைக்க வேண்டும். ஆகையால் இந்த விதைப்பு அறுப்பது மூலம் அவங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று தான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து நீங்கள் முயற்சிப்பட வேண்டும். இப்படி சத்தியம் நீங்கள் கேட்குறவர்களுக்கு நீங்கள் உதவலாம். அதனால் நான் நம்பர் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விதைத்து தேவனுடைய அன்பை ருசி பாருங்கள். விதைக்க உங்களை பெருக்கத்தை நீங்கள் காணும் பொழுது நீங்கள் இன்னும் அதிகமாக பெருக வேண்டும்னு அதிகமாக விதைக்க ஆரம்பிங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் அதன் மேல் பிரியமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை பாருங்கள், அதுவே என் சிறுமி எனக்கு ஆறுதலும் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பிக்கிறது. தேவனுடைய வாக்கு அது உயிர்ப்பிக்கும். தேவனுடைய வார்த்தை, அதான் நான் சொன்னோம்ல, தேவனுடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை இந்த நிலைமையிலிருந்து மேலாக மாற்றும். அவருடைய வார்த்தை தான் உங்களை கொண்டு போகும். அவர் வார்த்தையை கேட்க தான் நீங்கள் வாழ்க்கையில் பலனடைவீர்கள், உற்சாகம் பெறுவீர்கள், உங்களை உயிர்ப்பிக்கும். உங்களுக்குள்ள ஒரு தைரியம், நம்பிக்கை எல்லாம் வரும். தேவன் எனக்கு இந்த ஒரு பிரமாணத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார், அது நான் செய்ய போகிறேன், அதிலிருந்து தேவனோடு நான் இடைப்பட போகிறேன், தேவனுடைய அன்பை நான் ருசி பார்க்க போகிறேன். தேவன் அவர் சொன்னது ஒரு நாளும் மாறாது. அவர் ஜீவிக்கிற தேவன், என்னோடு கூட இருக்கிறார், என் கேடயமா இருக்கிறார், என் பலனா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் மதிக்கிறேன், அந்த வார்த்தையை நான் செய்ய போகிறேன், அந்த கீழ்ப்படிந்துன்னு சொல்லி நீங்கள் அதோடு வரும்பொழுது என்ன நடக்குன்னா, கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இந்த நிலைமையிலிருந்து 1000 மடங்கு பெருக்கத்தை கொடுக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். சொந்து போகாதீர்கள். ஆக புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. இந்த மாதிரி விதைப்பு அறுப்புங்கிறதை விட்டு விடாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.